தலையில எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. நான் தான் மசாஜ் பண்ற ஆளு. என்கிட்ட ஒரு அற்புதமான எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெயோட எந்த எண்ணெயும் ஈடாகாது. அந்த அளவுக்கு இது அற்புதமான வேலைகளை செய்யும். தலையில எண்ணெயை வச்சு மசாஜ் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க மசாஜ்காரரு, எனக்கு கொஞ்சம் தலையில எண்ணெய் தேய்ச்சி விடுங்களேன். இதோ வந்துட்டேன் சார். சார், உங்க தலையில நான் எண்ணெயை வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விடுறேன். உங்க தலை இப்பவே நல்லா லேஸ் ஆயிடும் பாருங்க. தலையில இருக்கிற பாரம்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். நீங்க அப்படியே வானத்துல மேல போய் சர்ன்னு பறக்கிற மாதிரியே இருக்கும். எப்படி இருக்கு சார்? சொல்லுங்க சொல்லுங்க. உண்மையிலேயே உன் கையில ஒரு மேஜிக் இருக்குப்பா. திருட திருட, யாராவது அவனை புடிங்க. மசாஜ் பண்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடுறா, புடிங்க. நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க? ஒரு சின்ன பையன் எங்க எல்லாரையும் துரத்திக்கிட்டு இருக்கான் தெரியுமா? உடனே வந்து என்ன காப்பாத்துங்க. என்னடா சின்ன பையா, எதுக்காக எங்களை ரொம்ப நேரமா துரத்திக்கிட்டு இருக்க? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. திருடின எல்லா பொருளையும் ஒழுங்கா திருப்பி கொடுத்துருங்க. என்ன திருடின பொருள்? என்கிட்ட எந்த திருடின பொருளும் இல்லையே. நான் தலையில என்ன மசாஜ் பண்ணி விடுவேன், அவ்வளவுதான். அங்கிள், உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க மத்தவங்களுக்குலாம் என்ன தேய்ச்சி விடுறேன்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்கிற பொருளை எல்லாம் திருடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவன் கிட்ட அன்பா சொன்னா கேட்க மாட்டான் போல இருக்கு. எல்லாரும் வாங்க, இவனுக்கு அடிச்சுதான் சொல்லி கொடுக்கணும். சீக்கிரம் சொல்லுங்க, உங்க கேங்ல இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? சீக்கிரம் சொல்லுங்க. இந்த இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்கோட பேரு சாதாரணமா ஒன்னும் ஃபேமஸ் ஆகல. இன்ஸ்பெக்டர் சார், நாங்க தலையில எண்ணெய் வச்சு மசாஜ் பண்றவங்க. அது மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கு நாங்க தலையில எண்ணெயை வச்சு அவங்க மனசையும் உடம்பையும் பாரம் இல்லாம ஆக்குறோம். இந்த சின்ன பையன் எங்களை சந்தேகப்பட்டு தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். லட்டு சிங் சார், ஒருத்தர் இவரை பார்த்து திருடிட்டு போறாருன்னு சொல்லி கத்துனாரு. ஐ நோ சிவா, ஐ நோ.
சிவா சொல்றது 100% கரெக்ட் தான். இந்த ஊர்ல எல்லாருக்கும் இந்த விஷயம் நல்லாவே தெரியும். தலையில என்ன வைக்கிறவங்க தான் திருடிட்டு போறாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. லட்டு சிங் சார், நீங்க நாங்க சொல்றத கொஞ்சமாவது கேளுங்க. நாங்கெல்லாம் வெறும் மசாஜ் பண்றவங்க மட்டும்தான். யாரோ பழியெல்லாம் எங்க மேல போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா எங்களை தூக்கி லாக்அப் குள்ள போடுங்க. அதுக்கப்புறம் நடக்கிறத பாருங்க. நிச்சயமா வேற ஏதோ ஒரு மசாஜ் பண்ற கேங்கு திருட்டு பண்ணி உங்ககிட்ட மாட்டத்தான் போறாங்க. ஓஹோ, இந்த அளவுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கா? சிவா, போலீஸோட வேலை குற்றவாளிகளுக்கு தண்டனை தர்றதுதான், நிரபராதிகளுக்கு தண்டனை கொடுக்கறது கிடையாது. நீ கான்ஸ்டபிள உன் கூட கூட்டிட்டு போய் இந்த சிட்டில ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வா. யாராவது உண்மையிலே இந்த சிட்டிக்குள்ள வந்து திருடிட்டு போறாங்களான்னு கண்டுபிடி. அது வரைக்கும் நான் இவங்கள லாக்அப் குள்ள போட்டு வைக்கிறேன். ஓகேவா? போ. சிவா, நீ கவலைப்படாம போ. நானும் யூடியும் லட்டு சிங் சார் கூட இங்கே இருக்கிறோம். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. லட்டு சிங் சார், நாங்கெல்லாம் உண்மையாவே மசாஜ் பண்றவங்க தான். நம்பிக்கை இல்லாட்டி உட்காருங்க சார், நாங்க உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறோம். அப்போ தெரியும் நாங்க உண்மையான மசாஜ்காரங்க தான். சரி, ஆனா நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் தருவேன். புரியுதா? ஒரே ஒரு வாய்ப்பு தான். வாங்க, வந்து தலையில எண்ணெய் வச்சு விடுங்க. வாங்க. பசங்களா வாங்க, நாங்க உங்களுக்கும் தலையில எண்ணெய் வச்சு விடுறோம். நீங்க எதுக்கு அங்க சும்மா நிக்கிறீங்க? அட, ஃப்ரீயா கிடைக்கிற எந்த விஷயத்தையும் விட்டுற கூடாதுப்பா. வா போலாம். ரொம்ப நல்லா இருக்கு. என் பாடி முழுக்க இப்ப வெயிட் இறங்குற மாதிரி இருக்கு. எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்குது. தலையில எண்ணெய் வச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ரிலாக்ஸா இருக்கு. என்ன இது? என் ட்ரெஸ் எல்லாம் காணோம். நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் அவங்க திருடிட்டு போயிட்டாங்க. ஆகா, என் கையிலே அவங்க விளங்க மாட்டிட்டு போயிட்டான்களே. அந்த மசாஜ் கேங் நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இங்கேருந்து ஓடிட்டாங்க. அப்படின்னா அவங்க தான் உண்மையான திருடர்களா? அந்த கேங் லட்டு சிங் சாருக்கு முன்னாடி தான் இருந்தாங்க, ஆனா தப்பிச்சு போயிட்டாங்க. அப்படியா? சிவா, அப்ப என்ன ஆச்சு தெரியுமா? ஒருவேளை நான் மட்டும் அவர் இடத்துல இருந்திருந்தா தலையில எண்ணெய் வைக்கிறவன் மாதிரி ஊருக்குள்ள நானே போயிருப்பேன். அப்படியே என்னையும் கைமா அவங்கள புடிச்சிருப்பேன். ஆதி, கையும் களவுமா பிடிச்சேன்னு தான் சொல்லுவாங்க. கையில எண்ணெயோட பிடிச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரியும் ரேவா. ஆனா தலையில எண்ணெய் வச்சிருக்கவங்க கையில எண்ணெய் தானே இருக்கும். அருமை, சூப்பரே. இன்னைக்கு உனக்கும் என்னோட சிந்தனையும் செயலும் அப்படியே கிரக்கை. ரொம்ப சூப்பரே. நானும் இந்த ஐடியா பத்தி தான் இவ்வளவு நேரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் தலையில எண்ணெய் தேய்ச்சி விடுறவனா ஊருக்குள்ள மார்வேஷம் போட்டுட்டு போலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி சிவா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓகே, நான் போயிட்டு வரேன் சிவா. அந்த மசாஜ் கேங்க இன்னைக்கு நான் கையும் களவுமா பிடிக்க போறேன். ஓகே, டாடா, பை பாய். எனக்கு ஒண்ணும் ஆகல. டோன்ட் வரி. எல்லாரும் கவனிங்க. தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறேன். தலைக்கு மசாஜ் பண்ணி விடுறேன். நான் உங்களுக்கு தலைக்கு மசாஜ் பண்ணி விட்டேன். பாருங்க, தலையில எண்ணெய் வச்சு திருடுற கேங்கா தான் இருக்கும். இவங்களால ஊருக்குள்ள நிறைய பேரோட நகைகளும் பணங்களும் காணாம போயிருக்கு. ஆமா ஆமா, இந்த கேங்க பத்தி ஊருக்குள்ள எல்லாருக்கும் நல்லா தெரியுமே. 1 2 3 வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. அவன் போறக்குள்ள நம்ம புடிச்சிடணும். இன்னைக்கு இவனுக்கு நம்ம மசாஜ் பண்ணி விட வேண்டியதுதான். இத்தனை பேர் ஒரே டைம்ல வந்தா நான் எப்படி எல்லாருக்கும் ஒரே டைம்ல மசாஜ் பண்ண முடியும் சொல்லுங்க? அதனால ஒவ்வொருத்தரா வாங்க. எல்லாரும் லைன்ல தான் வரணும். ஆனா நாங்க மனசு வச்சா எல்லாரும் சேர்ந்து உனக்கு மசாஜ் பண்ண முடியும். இந்த திருட்டு பேரை புடிச்சு அடிக்கப்பா. அடியா? வாங்க எல்லாரும் வாங்க. எங்க போனாலும் சரி விடாதீங்க. எல்லாரும் வாங்க, அடிங்க அடிங்க. எங்கடா போடுறா நில்லு. எங்க போனாலும் விட மாட்டான்டா. சொல்றோம்ல, எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. மாட்டிக்கிட்டாயா? எல்லாரும் வாங்க, அடிங்க. எங்க போனாலும் என்ன யாரும் தெரிய மாட்டேங்கிறீங்க. நான் தான் உங்க லட்டு சிங். லட்டு சிங். அட ஆமாப்பா, இவர் நம்ம லட்டு சிங் ஆச்சே. ஐயா மதிய வணக்கம் ஐயா. சூப்பரு சூப்பரு சூப்பரு. லட்டு சிங் சார பப்ளிக் எல்லாரும் சேர்ந்து நல்லா நொறுக்கி எடுத்துட்டாங்க. ஒரு சின்ன பையனால நீங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்கல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னோட பேரு நோரங்கி லால். சிவாவுக்கு என்னை பத்தி கொஞ்சம் கூட தெரியாது, அதனாலதான் நம்ம கிட்ட மோதி இருக்கான்.
என்னை பத்தி தெரிஞ்சிருந்தா நம்ம கேங் பக்கமே அவன் திரும்பி பார்த்திருக்க கூட மாட்டான். சரிங்க தலைவரே, நீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? என்ன பண்றேன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. என்கிட்ட தலையில தடவுற எண்ணம் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி வில்லத்தனமான நிறைய ஐடியாஸ் இருக்கு. ஹலோ சிவா, நான் வேதா சிட்டி சோக்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன்ப்பா. தலையில எண்ணெய் வச்சு மசாஜ் பண்றவன் இங்க ஒருத்தருக்கு எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்தா எனக்கு என்னவோ அவன் ஒரு திருட மாதிரி தான்ப்பா தோணுது. நீ கொஞ்சம் சீக்கிரமா இங்க வந்தேன்னா அவன் தப்பிக்கிறதுக்குள்ள நீ அவனை பிடிச்சிடலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் உடனே அங்க வந்துடுறேன். ஹலோ ரேவா, அது யூடி. சீக்கிரமா வேதா சிட்டி சாக்கு வாங்க. லட்டு சிங் சாரையும் கூட்டிட்டு வந்துருங்க. நானும் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். ஆயில் மசாஜ் பண்ணிக்கோங்க. ஆயில் மசாஜ். நான் தான் ஆயில் மசாஜ் பண்றவன். என்கிட்ட அற்புதமான எண்ணெய்கள் கைவசம் இருக்கு. இந்த அழகான நிறங்களோட இருக்கிற இந்த அற்புதமான எண்ணெய் அற்புதமான வேலைகளை செய்யும். வாங்க, தலையில எண்ணெயை வச்சுக்கோங்க. வேண்டாம் வேண்டாம், யாருக்கும் இங்க தலைக்கு மசாஜ் எல்லாம் பண்ண வேண்டாம். முதல்ல இங்க இருந்து போ. தலைக்கு எண்ணெய் வச்சு விட்டுறேன்னு சொல்லி இவங்களா திருடிட்டு போயிடுவாங்க. இந்த திருடங்க வந்து எங்களை மாதிரி வந்து திருடிட்டு போறாங்கன்னு எங்களுக்கு சுத்தமா தெரியாது. சரி சரி, அழாட்டையா, விடுமா, வந்து பண்ணட்டுமே. மசாஜ் பண்ணிட்டு கிளம்ப போறான், நீ வாப்பா, நல்லா பண்ணி விடு. அம்மாவுக்கு என் மேல இன்னும் நம்பிக்கை வரலன்னு எனக்கு தோணுதுங்க ஐயா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்றதுனால நான் உங்க வீட்டுக்குள்ள வரவே மாட்டேன். அதனால நீங்க வீட்டுக்கு வெளியே வந்துருங்க. உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களையும் கூப்பிடுங்க. நான் வெளியே இருந்தே உங்க எல்லாருக்கும் தலையில எண்ணெயை வச்சு மசாஜ் பண்ணி விடுறேன். ஓகே ஓகே, இது நல்ல ஐடியாடாயா. தேஜானு, மிஸ்டர் சுவாமி, வெளியே வாங்கப்பா, வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் காய்கறி வாங்க போறேன். வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. அச்சச்சோ, பாட்டி கொஞ்சம் நில்லுங்க. நானும் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கணும். நில்லுங்க, நானும் மார்க்கெட்ல சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும். நாம எல்லாரும் ஒன்னாவே போலாம். என்ன சட்டத்தை காணோம்? மசாஜ் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி ஒரு மசாஜ் இது வரைக்கும் எனக்கு கிடைச்சதே இல்ல. போடுப்பா மசாஜ். உடம்பெல்லாம் ரிலாக்ஸா இருக்கு. ஆகா தாத்தா, இவன் நம்ம கிட்ட வந்து எல்லா பொருளையும் ஆட்டையை போட்டு போயிட்டானே. அட டாட்டா, என் சைடு போச்சு, என் சைடு போட்டு போடுங்க. சிவா, மசாஜ் பண்றவங்க என் தலையில கை வச்சுட்டாங்க, மொத்தத்தை கொள்ளை அடிச்சு போயிட்டாங்க. இந்த ப்ராப்ளம நாம எப்படியாவது சால்வ் பண்ணியே ஆகணும். வேதா சிட்டில எல்லாரும் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருக்க வேண்டியதா ஆயிடுச்சு. இப்ப அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் திருட ஆரம்பிச்சிட்டாங்க. சிவா, இந்த மசாஜ் பண்றவங்க போலீஸை பார்த்து பயப்படவே மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் அவங்க பயமே இல்லாம திருடிக்கிட்டு இருக்காங்க. ரேவா, சில நேரத்துல ஓவர் கான்ஃபிடன்ஸும் ஒரு மனுஷனை தோக்க வச்சிரும். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, வாங்க. ஏ சிவா, என்ன சின்ன பையன்னு சொல்லாதீங்க. என் பேரு சிவா. அந்த மாதிரி தானே அவன் சொன்னான். நம்ம கிட்டயே அவன் மோத ஆரம்பிச்சுட்டானா? என்ன நவரங்கிலால தோக்கடிக்கணும்னு அவன் நினைச்சிட்டானா? ஆனா என்ன பாத்தீங்கல்ல, நான் அவன் வீட்டுக்குள்ளேயே போய் திருடிட்டு வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது அவனால எதுவுமே பண்ண முடியல. இந்த ஊருக்குள்ள நாம நிறைய திருடிட்டோம் இல்லையா? அதனால இங்க இருந்து கிளம்புறதுக்கு எல்லாரும் தயாராயிடுங்க. ஹலோ வேதா சிட்டி மக்களே, இதுக்கப்புறம் நீங்க ஜம்பி கேங்க பார்த்து பயப்படணுங்கிற அவசியமே இல்ல. ஏன்னா நானே அவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்டேன். அவங்க பயந்து இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. திரும்ப இங்க வரவே மாட்டாங்க. பாஸ், இந்த சிவா உங்களை டிவில ரொம்ப அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கான். அவன் உங்களை பயந்தாங்கோலின்னு சொல்லி இருக்கான். இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே இப்படி அவமானப்படுத்தி இருப்பான். நாம ஊரை விட்டு போக தான் போறோம். ஆனா இவனையும் நம்ம கூட கூட்டிட்டு போலாம். எப்படி? வாங்க, நாம எல்லாரும் ஒன்னா போய் அவனுக்கு பாடத்தை கத்து கொடுப்போம்.
அங்க பாத்தியா சிவா எப்படி தப்பிச்சு ஓடுறான்னு? ரேவா, அது யூடி, நான் இவங்களை ஊரை விட்டு வெளியில கூட்டிட்டு போறேன். நீங்க லட்டு சிங் சாரை கூட்டிட்டு அங்க வந்துருங்க. ஓகே சிவா. அவனை தப்பிக்க விட்டுறாதீங்க. என்னாச்சு தம்பி, வசமா எங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டியா? டிவில எல்லாருக்கிட்டையும் பயங்கரமா பொய் சொல்லிக்கிட்டு இருந்த, நாங்க பயந்தாங்கோலிங்க எங்களை ஊரை விட்டு துரத்திட்டேன்னு. இப்ப எங்க கிட்ட இருந்து உன்னை யாரு காப்பாத்துவாங்க? அங்கிள், இப்போ உங்க எல்லாரோட முகமும் வீக்கத்துல மாற போகுது. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சொல்ற? அது என்ன விஷயம்னா, நீங்க இன்னைக்கு துரத்திட்டு வரல, நான் தான் உங்க எல்லாரையும் இங்க வர வச்சிருக்கேன். ஓஹோ, இது எல்லாமே உன்னுடைய பிளான் தானா? இந்த சின்ன பையன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான். ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்கிறது நல்லதே கிடையாது. எல்லாரும் வாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து இவனுக்கு மசாஜ் பண்ணி விடலாம். ஹேண்ட்ஸ் அப். இப்போ உங்க எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ண போறேன். இந்த லட்டு சிங்கோட பேர் ஒன்றும் சாதாரணமா ஃபேமஸ் ஆகல. இப்ப என்ன சொன்ன இன்ஸ்பெக்டர்? ஒன்னும் இல்ல தலைவரே, ஒன்னும் இல்ல, விட்டுருங்க. அது தெரியாம ஒரு பஞ்ச் டைலாக் விட்டேன். இந்த சின்ன பையனை தயவு செய்து மன்னிச்சிடுங்கண்ணா. சிவா, சிவா இவனை ஏதாவது பண்ண. சிவா, என்னோட பேரு சிவா. சிவா, நீ என்னோட ஒரு முகத்தை மட்டும் தானே பார்த்திருக்க. என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வா மோதே. என்ன அங்கிள், என்னாச்சு? இதுக்கப்புறமும் நீங்க என்கிட்ட சண்டை போடணும்னு நினைக்கிறீங்களா? சிவா, இதுக்கு மேல என்னால ஒரு அடி கூட உன்கிட்ட இருந்து வாங்க முடியாது. வேண்டாம்ப்பா, வேண்டாம், தயவு செஞ்சு என்ன விட்டுடு. ஓகே நவரங்கி லால், you are all are நவரங்கி லால். I mean you all are under arrest. வாங்க, உள்ள வாங்க, இல்லன்னா நான் அடிச்சு மசாஜ் பண்ணி தான் உங்களை இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும். வாங்க.